ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரையும் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் சரியில்லை காய்ஸ், கோல்டு, அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் ஜவ்வெல்லாம் அதெல்லாம் க்ளீனாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் அரைக்கும் போது தாராக அதெல்லாம் இருக்காது. வெறும் கறியாக இருந்ததுன்னா அதை அரைக்கும்போது நல்லா இருக்கும். குக்கரில் ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுக்கலாம். அதில் 7-8 காஞ்ச மிளகா, 5-6 பச்சை மிளகா, ஒரு 50 கிராம் பூண்டு, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் குக்கரை விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி போட்டுக்குங்க. 250 கிராம் அளவு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து அது வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 7 விசில் வந்துட்டு அப்புறமா இந்த கடலப்பருப்பு போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுடலாம். பாருங்கள் கைஸ், கிளைமேட் சூப்பராக இருந்தது. மழை லைட்டாக பெஞ்சிட்டு இருந்ததா, அப்படி நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட். பாருங்கள், ஒரு 7 விசில் வந்துட்டு அப்புறமா எடுத்து இப்போ கடலப்பருப்பு போட்டுட்டோம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி குக்கர் திருப்பி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உலக்கையில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட உலுக்கி இருந்ததுன்னா அதில் பண்ணுங்கள், இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். என்ன மிக்ஸி கிரைண்டர் இருந்தாலும் இந்த மாதிரி செய்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான் கைஸ். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துட்டாங்க. எங்கள் நாத்தனார் அவங்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பராக மையாக அடித்து எடுத்துக்கலாம். கடாய் சூடு பண்ண வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் நல்லா அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவு கோலா உருண்டை அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த நீட்டமாக போடுறோம்ல டைமண்ட் ஷேப்பில், அது வெறும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். அந்த ரவுண்ட் கொழும்புல போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஃப்ரை பண்ணி போடுறோம்ல, அந்த கொழும்புல போட்டோன்னா நல்லா உப்பி அது ரவுண்ட் ஷேப்பில் ஆகிடும். ரவுண்டாக செய்யணுன்னா அது ஃப்ரை பண்ணக்கூடாது, அது அப்படியே செய்வாங்க. அதுக்கு தான் ரவுண்ட் ஷேப் எடுப்பாங்க கைஸ். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். டேஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.
மீதி இருக்கதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று உடையாது, சூப்பராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பதமாக செஞ்சிங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து குழம்புக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சூடாயின அப்புறமா வந்து வெங்காயம் 250 கிராம் அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கோலா உருண்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். 250 கிராம் அளவு புளி ஊற வச்சிடலாம். ஒரு ஃபுல் லெமன் அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறமா வந்து 4 பச்சை மிளகா போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 4 பெரிய சைஸ் அளவு தக்காளி நல்லா பியூரியாக அரைச்சிக்கிட்டோம், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது வந்து ஒரு 2 பத்த தேங்காய், அது தக்காளி இதில் அரைச்சிக்கிட்டோம் சொல்லி அந்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புளி போட்டுக்கலாம். 250 கிராம் புளி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் ஒரு கொதிச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல நம்ம கோலா உருண்டை, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நல்லா பதமாக போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்ட அப்புறமா ஒரு மூடி வச்சுடுங்க. ஒரு நல்லா கொதி வந்த அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.